யுத்தம் செய்வார். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார். யாவையும் நன்மையாய் மாற்றிடுவார். பாடுங்க. யாவையும் நன்மையாய் மாற்றிடுவார். அன்பின் தேவன் ஆண்டவர், அடைக்கலம் நமதாண்டவர். கண்மணி போல என்னை நடத்தி கடைசி வரையில் காப்பவர். சொல்லுங்க பாப்பா எல்லாரும். கடைசி வரையில் காப்பவர். அன்பின் தேவன் ஆண்டவர், அடைக்கலம் நமதாண்டவர். கண்மணி போல ராஜா நன்றி காப்பவர். கண்மணி போல என்னை நடத்தி கடைசி வரையில் காப்பவர். பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் வாரம் 1ஆம் தேதி இன்னைக்கு. போன மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தவர். கர்த்தாவே, இந்த மாதத்திலும் அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் சபையவும் கர்த்தர் தாமே கிருபையாக கண்மணி போல நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இவ்வளவு நேரம் உம்மை துதித்த மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை செய்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய அடியானை இந்த நாட்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை நாள். திருவிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதனால் செய்தி கேட்கும்போதே நீங்கள் ஆயத்தமாயிடணும். நான் தகுதி இல்லை அப்படி இப்படின்னு யூதாஸ் மாதிரி என்ன செய்யக்கூடாது, புறப்பட்டு போயிடக்கூடாது. கடந்த 3 நாட்களும் சுத்திகரிப்பு ஆராதனை நடந்துச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்களோடு இடைப்பட்டார். எல்லாரும் அர்ப்பணித்தாங்க. இந்த நாளில் வந்திருக்கிற ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் ஆண்டவருடைய செய்தி கேட்கும்போதே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் திருவிருந்தில் நீங்கள் பங்கெடுத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லையா சொல்லுவோமா? அப்படியே அமருவோம். ஆண்டவர் நல்லவர். ரெண்டு நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு. இதில் ரொம்ப முக்கியமான செய்தி. ஆண்டுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கும்படியா ஆவியானவர் உங்களை நடத்துவார். அல்லையா சொல்லுவோமா? சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து என்ன செஞ்சது? இறங்கி. என்ன இறங்கிச்சான்? அக்கினி, தேவ மகிமையின் அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஆலயத்தின் மகிமை. ஆலயத்தின் மகிமை. சொல்லுங்க அல்லேலூயா.
சொல்லுங்க, வாயை திறங்க. அல்லேலூயா. ஆமென். செய்தியினுடைய முக்கிய தலைப்பு ஆலயத்தின் மகிமை. உங்களுக்கு மனசில் பதியணும். இங்கே வாசித்தோம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சாலமோன் தேவாலயம் கட்டி, சாலமோன் ராஜா கர்த்தருக்கென்று என்ன செஞ்சார்? ஒரு பெரிய பிரமாண்டமான தேவாலயத்தை கட்டி முடித்தார். கட்டி முடித்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது சாலமோன் ராஜா ஜெபிக்கும்போது, ஜெபித்து முடிக்கும்போது வானத்திலிருந்து அக்கினி என்ன செஞ்சதான்? இறங்கி வந்து சர்வாங்க தகன பலிகளெல்லாம் என்ன செஞ்சது? பட்சித்ததுன்னா அப்படியே சுட்டரித்து சாம்பலாக்குனது. அநேக ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் புறாக்கள் எல்லாம் சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு, தோல் உரிக்கப்பட்டு, சந்து சந்தா துண்டிக்கப்பட்டு எல்லாம் தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் அடுக்கி இருக்கிறது. அந்த நேரத்தில் சாலமோன் ராஜா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி முடிக்கும்போது எங்கேருந்து அக்கினி இறங்கிச்சான்? வானத்திலிருந்து மேலே இருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளை என்ன செஞ்சது? பட்சித்து சுட்டரித்து போட்டது. அடுத்ததாக கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன செஞ்சதான்? அப்படியே நிரப்பினது. அப்படி கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் நிரம்பினா தான் பெந்தகோஸ்தே சபை. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்குள்ளே உலாவினா தான் ரட்சிக்கப்பட்ட சபை. கர்த்தருடைய மகிமை இல்லாமல் ஏதோ சீரியலை கட்டிக்கிட்டு ஏதாட்டு வான வேடிக்கையை விட்டுக்கிட்டு கொட்டு மேளங்களை அடித்து ஏதோ ஒரு கடவுள் வர்றது மாதிரி நடித்தா அது தேவனுடைய ஆராதனை கிடையாது. இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய மகிமை ஆலயத்தை என்ன செஞ்சது? நிரப்பினது. கைதட்டுவோமா? தேவனுடைய மகிமை நம்ம இந்த நாட்களில் அந்த மகிமைக்குள்ளே கடந்து வரப்போகிறோம். கவனிக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய மகிமை ஆலயத்தை என்ன செஞ்சது? நிரப்பினது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை, சாலமோன் ராஜா கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய வெளிப்பாடின்படி, அனுமதியின்படி மோசேயின் மூலமாக கட்டப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரம் மோசேயின் மூலமாக தேவனுடைய வெளிப்பாடின்படி அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 வருஷம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய ஆலயம், அந்த மகிமையான கூடாரத்தில் தேவ மகிமை நிரம்பி இருந்தது. அதற்கு பிறகு 40 வருஷம் கழித்து இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்குள்ள வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சீலோம் என்று சொல்லப்பட்ட இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை போட்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை இருந்தது. நாள் செல்ல 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 நியாயாதிபதிகள் காலங்கள் வரும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மகிமையை என்ன செய்ய முடியலை? பார்க்க முடியலை. ஆசரிப்பு கூடாரத்தின் மகிமை வரல. சவுல் ராஜா காலத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஏலி என்று சொல்லப்பட்ட பிரதான ஆசாரி அங்கே ஊழியம் செய்தார். அந்த காலத்தில் தான் கர்த்தர் சாலமோன் என்ற, அதாவது சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. சாமுவேலு காலத்தில் கொஞ்சம் மகிமை இருந்தது. அதுக்கு பிறகு
தாவீதின் காலத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே போடப்பட்டிருந்துச்சுன்னா கிபியோன் என்ற இடத்துல போடப்பட்டிருந்தது. சவுல் ஊராகிய கிபியோனில் அந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன செஞ்சது இருந்தது. அதனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மட்டும் தாவீது தங்கி இருந்த சீயோன் நகரத்தில் என்ன செய்ய இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி தாவீதி நகரத்தில் சீயோன் கோட்டையில் என்ன செய்யப்பட்டிருந்தது, பெரிய கூடாரம். அதற்காக தாவீது அமைச்சு அந்த கூடாரத்தில் எப்போதும் துதியும் ஸ்தோத்திர பலி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, செய்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கு பிறகு ஆண்டுடைய பிள்ளைகளே, சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டினான். அதாவது வனாந்தரத்தில் 40 வருஷமாக அங்கும் இங்குமாக அலைஞ்சு ஒவ்வொரு இடங்களையும் கூடாரம் போடுற இடத்துலலாம் அந்த மகிமை தங்கி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வருஷம் வரும்போது தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் வந்து தங்கியது. கல்லினாலே பொன்னினாலே விலையேறப்பட்ட மரங்களினாலே கட்டப்பட்ட சாலமோனுடைய ஆலயத்தில் வந்து அந்த மகிமை என்ன செஞ்சது, தங்கியது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு காலத்தில் அங்குமங்கும் என்ன செய்வோம், அலைந்து திரிந்தவர்களாக இருந்தோம். அங்குமங்கும் அலைந்து திரிந்தவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய ஆவிக்குரிய ஆலயத்தில் கொண்டு வந்து நம்மளை நிலைநிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது பலி செலுத்தும் போது மகிமை இறங்கி வந்ததோ, அதுபோல அங்குமெங்கும் நாம் அலைந்து திரிந்து பல ஊர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடி அலைந்து திரிந்த நம்மை கர்த்தர் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவ மகிமை நம்மை என்ன செய்கிறது, நடத்துகிறது. தேவ மகிமை நம்மை ஆளுகை செய்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தேவ மகிமை ஆலயத்தில் வரணும்னா அந்த ஆலயத்திற்கு என்ன வேணும், ஒரு இடம், மகிமையான ஒரு இடம் தேவைப்படுகிறது. அந்த இடத்தை வாங்கினது யாருன்னா, சாலமோன் ராஜா ஆலயம் கட்டினாரு. அந்த ஆலயம் கட்டுறதுக்கு இடம் வாங்கினது யாருன்னா தாவீது ராஜா. சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது தான் கர்த்தருக்கென்று ஆலயம் கட்டுவதற்காக வாஞ்சித்தவர். இரவு பகலாக கர்த்தருக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும் என்று அழுது ஜெபம் பண்ணவர். கர்த்தருக்கென்று ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று, பிரம்மாண்டமான ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா தான் இரவு பகலாக அழுது ஜெபம் பண்ணவர். தன் கூடாரமாகி வீட்டிலே பிரவேசிக்காம, தன் படுக்கையாகிய கட்டில் போய் படுக்காம, வனாந்தரங்களில் யூதாவின் வனாந்தரத்தில் போய் அழுது கதறுவார். அடுத்தது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பொன்னு வெள்ளி வெண்கலம் இரும்பு மரங்களை சேகரித்தார். ஆலயம் கட்டுவதற்காக அவர் வைராக்கியப்படும்போது கர்த்தர் அங்கே தாவீதை தடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது என்ன செஞ்சாரா? தடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் இந்த காலங்களில் நம் ஆண்டவருக்கு அங்கும் இங்கும் நாம் ஒரு காலத்தில் அலைந்தவர்களாக இருந்தோம். ஆண்டவர் ஏற்ற காலம் வரும்போது சரியான நேரத்தில் நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அநேகம் 1000 10,000 உங்களுக்கு உபாதியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக போதகர்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் தகப்பன்மார் அநேகர் இல்லை.
யாரு உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன்? மாம்ச ரீதியில் நமக்கு தாய் தகப்பன் ஒருவர் ஒருத்தி. ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு சத்தியம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து உங்களை சத்தியத்துக்களை நடத்தி ஆண்டவருக்குள்ள இரவு பகலாக ஜெபம் பண்ணி நடத்துகிற ஒரே தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. போதகர்கள் நிறையா இருப்பாங்க. பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியரில் 10,000 போதக உபாதியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் தகப்பன் யார் என்பதை என்ன செய்யணும்? இனம் கண்டுபிடிக்கணும். அவர் நல்லா போதிக்கிறாரு, இவர் நல்லா போதிக்கிறாரு, அவர் பேஸ் வாய்ஸில் போதிக்கிறாரு, இவர் ஹை பீச்சில் போதிக்கிறாரு, இவர் நல்லா பாடுறாரு, அவர் நல்லா பாடுறாரு, இவர் நல்லா ஜெபம் பண்ணுறாரு. எல்லாம் இருந்தாலும் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு +2 வரைக்கும் படித்து அது காலேஜுக்கு போக மட்டும் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு வாத்தியார் இருப்பாங்க, ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்க. ஆனால் தகப்பன் தாய் ஒருவர் தான் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த நல்லா நான் கவனிக்கணும். சாலமோன் ராஜா ஆலயம் கட்டின இடம், அந்த இடம் என்னன்னா, ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போனார் பாருங்க, மோரியா மலை. அந்த மோரியா மலை தான் அந்த ஆலயம் கட்டின இடம். அல்லேலூயா. அந்த மோரியா மலையில தான் ஆபிரகாம் தன் உயிருக்கு உயிரான, நேசத்துக்கு நேசமான, பாசத்துக்கு பாசமான சேஷ்ட புத்திரனை தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு பலி செலுத்த கொண்டு போன இடம் தான் மோரியா மலை. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மோரியா மலையில் அந்த பகுதியில் ஒரு மனிதனுடைய இடம் இருந்தது. அந்த மனிதனுடைய பேர் தான் ஒர்னான். சொல்லுங்க அல்லேலூயா. ஒர்னான் அந்த மோரியா மலை பகுதி அவனுடைய சொத்துக்களாக இருந்தது. அந்த ஒர்னான் என்று சொல்லப்பட்ட மனிதனுடைய சொத்தாக இருந்தது. அந்த மோரியா மலையை தாவீது 600 சேக்கால் நிறை பொண்ணுக்கு என்ன செஞ்சார்? விலைக்கு வாங்கினார். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுவோமா? விலைக்கு வாங்கி அந்த இடத்துல பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு என்ன செஞ்சார்? ஆராதனை செலுத்தினார். அதனால சங்கார தூதன் என்ன செஞ்சான்? விலகி போனான். அல்லேலூயா. சங்கார தூதன் இஸ்ரவேல் மக்களை அழிப்பதற்காக பட்டயத்தை உருவிய பட்டயத்தோடு வானத்தில் நின்று கொண்டிருந்தான். தாவீதனுடைய மீறுதல்னால 70,000 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த தூதன் நின்ற இடம் என்ன இடம் தெரியும்? எந்த இடம் தெரியுமா? அதுதான் ஒர்னான் என்று சொல்லப்பட்டவனுடைய களம், வயல் நிலம். அதான் மோரியா மலை. அந்த மோரியா மலையில் ஒர்னான் என்று சொல்லப்பட்ட அந்த மனிதனுடைய இடத்த தாவீது போய் அவன் சொல்லுவான், ராஜாவே நீங்கள் சும்மா எடுத்துக்கங்க, ஏறு மாடுகள்லாம் இருக்குது, கலப்பையெல்லாம் இருக்குது, நீங்கள் பணம் ஒன்றுமே தர வேண்டாம், நீங்கள் சும்மா எடுத்து பலி செலுத்துங்க. அப்போ தான் தாவீது சொல்கிறாரு, உன்னுடைய இடத்த நான் என்ன செய்ய மாட்டேன், சும்மா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு 600 சேக்கால் நிறை பொண்ணு, தங்க நிறை பொண்ணு, ஒரிஜினல் தங்கத்தை நிறுத்து கொடுத்து என்ன செஞ்சானா அந்த இடத்த வாங்கினான்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சேக்கால் 11 கிராம், 11 கிராம். 600 சேக்கால் நிறை பொன்னை நிறுத்து கொடுத்து அந்த இடத்தை விலைக்கு என்ன செஞ்சானா வாங்கினான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை சாலமோன் ராஜா ஆலயம் கட்டின இடம்
முதலாவது நல்லா கவனிக்கணும், ஈசாக்கை பழி செலுத்தின இடம். அல்லேலூயா. ஈசாக்கை பழி செலுத்தின இடம். தேவ மகிமை நம்மளை நிரப்பணும்னா, தேவ மகிமை நம்மளை நிரப்பி நம்மை நடத்தணும்னா, இங்கே பாருங்க, நம்முடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்கிறாரு? நம்முடைய அர்ப்பணிப்பை. ஆபிரகாம் தன் ஒரே பேரான சேஷ்ட புத்திரன், உயிருக்கு உயிரான மகன், செல்ல மகன், அந்த ஒரே மகனை கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்க தகன பலியாக ஒப்பு கொடுக்க கொண்டு போனது தான் அந்த மோரியா மலை. அந்த மலையில் தான் சாலமோன் ராஜா என்ன செஞ்சார்? ஆலயம் கட்டினார். அந்த மலையைத்தான் தாவீது 600 சேக்கால் நிறை பொன்னை தங்கத்தை நிறுத்து கொடுத்து அந்த இடத்த விலைக்கு வாங்கினார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆலயம்னு சொன்னால் நம்ம தான் ஆலயம். நம்ம ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் தான் ஆலயம். இந்த ஆலயத்தில், இந்த சரீரமாகிய ஆலயத்தில் தேவ மகிமை நிரப்பணும்னா முதலாவது நாம் உயிருக்குயிராக நேசிக்கிற பாவத்தை சிலுவையில் அறையணும். நாம் உயிருக்குயிராக நேசிக்கிற செல்லு பைத்தியத்தை சிலுவையில் அறையணும். நாம் உயிருக்குயிராக நேசிக்கிற பொய் புரட்ட சிலுவையில் அறையணும். நாம் உயிருக்குயிராக நேசிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் ரகசிய பாவங்களை சிலுவையில் அறையணும். நாம் உயிருக்குயிராக நேசிக்கிற பாரம்பரியத்தை சிலுவையில் அறையணும். நல்லா கவனிங்க. நாம் உயிருக்குயிராக நேசிக்கிற சடங்கு ஆச்சாரங்களை சிலுவையில் என்ன செய்யணும்? அறையணும். நாம் உயிருக்குயிராக நேசிக்கிற இந்த உலகத்தின் பாவ ஆசை பாசங்களை சிலுவையில் அறைந்து ஆமை ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்தா தான் அந்த மகிமையின் மேகம் நம்மளையும் நிரப்பும். அந்த மகிமையின் அபிஷேகம் நம்மளை நிரப்பும். அல்லேலூயா. என்ன அவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அவங்க ஆண்டவருக்குள்ளே நல்ல வைராக்கியமாக இருக்கிறாங்க, நம்மளால் முடியலேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அர்ப்பணிப்பு இல்லாமல் தேவனுடைய உன்னதமான வாக்குத்தத்தை நமக்கு நிறைவேறாது. அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. அர்ப்பணிப்பு முதலாவது. நம்ம வாயை அர்ப்பணிக்கணும், கண்ணை அர்ப்பணிக்கணும், காதை அர்ப்பணிக்கணும். நம்முடைய வாழ்க்கை, அந்தரங்க ஜீவியம் எல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு வந்துடணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 4 பாயிண்ட் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆபிரகாம் ஈசாக்கை, உயிருக்குயிரான ஈசாக்கை அந்த இடத்துல பலி செலுத்த கொண்டு போனார். முதலாவது பாயிண்டாக நாம் பார்க்க போகிறோம் ஆண்டுடைய பிள்ளைகள். ரோமர் 12:1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதெல்லாம் யாருக்கு விளங்குது? நம்ம சரீரங்களை, ஈசாக்கு தன் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, செல்ல மகனை ஆண்டவர் பலியாக கேட்ட உடனே அப்படியே கீழ்ப்படிஞ்சார். இங்கே பாருங்க, நம்ம இந்த அழிந்து போகிற இந்த சரீரங்களை நம்ம கர்த்தருக்கு என்ன பலியா ஒப்பு கொடுக்கணும்? ஜீவ பலியா. செத்த பலியா அல்ல, ஜீவ பலியா. செத்த பலினா என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு மனம் திரும்பாத பலி, அதான் செத்த பலி. அல்லேலூயா. செத்த பலி. நம்மளே ஒரு கடையில் மீன் வாங்க போனால், கடைக்காரில் மீன் வாங்க போனால் என்ன செய்கிறோம்? அந்த நெட்டியை பிதுக்கி பார்க்குறோம்.
மீனை நசுக்கி பார்க்குறோம். அல்லேலூயா, புரியுதா? அப்போ நாம் நம்ம சரீரங்களை கர்த்தருக்கு எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? அப்பந்தான் அந்த மகிமையை நம்ம பார்க்க முடியும். அப்பந்தான் மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் மனம் திரும்பின நாட்களில் ஆரம்ப நேரம் 1980 இந்த நாட்களில் மனம் திரும்பின நேரம். அப்பப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த ஜெபத்தோட்டம் அந்த கூட்டங்களுக்கு போயிட்டு வருவோம். வந்தாலும் எங்கள் போட்டு வந்து கோட்டை வட்டினம் போகிற நேரம்லாம் போட்டை அனுப்பிட்டு கம்பெனியில் சும்மா இருக்கும்போது அந்த படம் பார்க்குற ஆசை வரும். எங்கே போய் படம் பார்க்கணும்? அறந்தாங்கி போகணும், இல்லைட்ட பட்டுக்கோட்டை போகணும். கட்டுப்படுத்த முடியலை. ஆனால் அந்த பரிசுத்தாய் பெற்றவங்களெல்லாம் நான் கேலி பண்ணுவேன். அந்நிய பாஷை பேசுகிறவங்க என்னடா இப்படி என்னமா கஜபஜான்னு கத்துறானுங்க, ஒன்றும் விளங்க மாட்டுக்கு நடிக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணுவேன். ஆனால் போட்டு அனுப்பிட்டு சும்மா இருக்க முடியாது, சும்மா தான் இருக்கான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸுகளா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து அறந்தாங்கி அந்த பட்டுக்கோட்டையில் போய் கோட்டை வட்டத்துலேயும் சினிமா தேட்டர் போய் படமாக போனால் இருதயம் கலங்கும். சில நேரத்தில் தேட்டரை விட்டு பாதி படம் பார்க்கும்போது வெளியே ஓடி வந்துடுவோம். அதுக்கு பிறகு ஒரு முடிவெடுத்தேன், ஏசப்பா இனிமேல் இந்த சினிமாவை என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு ஒப்பு கொடுத்து அழ ஆரம்பித்தோம். கதறி கதறி அழுக ஆரம்பித்தான். ஆண்டவரே, எங்கள் நினைவு மண்டலங்கள் சிந்தனை மண்டலம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இப்படியே அழுது ஜெபிக்கும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சில நாளைக்கு பிறகு நிரப்ப ஆரம்பித்தார். அப்பந்தான் இங்கே பாருங்க, சாலமோனுடைய ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பினதை உணர ஆரம்பித்தோம். அந்த மகிமை அப்படியே தலையிலிருந்து கால் வர மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக நிரப்பினதை உணரணும். அவ்வளவு மகிமையான சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க ஆரம்பித்தார். கிரையா ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம அர்ப்பணிக்கணும். சும்மா வந்துட்டுலாம் போகக்கூடாது. அல்லேலூயா. வந்துட்டு போகிறவங்களா இருக்கக்கூடாது. இது வரைக்கும் மட்டும் நிறையா பேர் 10-20 வருஷம் ஆகியும் கூட பரிசுத்தாவி பெறலை, பரிசுத்தாவின் மகிமையை உணரலை. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நம்மளை ஜீவ பலியாக என்ன செய்யலை, சரியாக அர்ப்பணிக்கலை. சொல்லுங்க அல்லேலூயா. சரியாக அர்ப்பணிக்கலை. இயேசுவை சிலுவையில் அறையும் போது இப்படி அரைஞ்சாங்களா, இப்படி அரைஞ்சாங்களா? அல்லேலூயா. இப்படித்தான் அரைஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சரியாக ஒப்பு கொடுக்கணும். அப்பந்தான் நித்திய ஆசீர்வாதத்தை பெற முடியும், முடிவில்லாத ஆசீர்வாதத்தை பெற முடியும். இப்படி கோணக்க மணக்கன்னு ஒப்பு கொடுத்தா தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஈசாக்கு ஒரே மகன் ஆபிரகாமுக்கு. அந்த மலையில கொண்டுதான் நீ பலியிடணும் சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டு இருந்தார். அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஈசாக்கை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு 4 பிள்ளை 3 பிள்ளைய வச்சிருக்கிறவங்க ஒரு பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னால் முறைச்சு பார்த்து இவருக்கு வேற வேலை இல்லை. 4 பிள்ளை 3 பிள்ளைய வச்சிருக்கிறவங்க ஒரு பிள்ளைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கய்யா, நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. அந்த பிள்ளை ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லாம பல ஆயிரம் குடும்பத்துக்கு அந்த பிள்ளை ஆசீர்வாதமாக மாறட்டும். அல்லேலூயா. அர்ப்பணிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களை சொல்கிறோம்னு என்னை பார்க்கக்கூடாது, பொதுவாக சொல்கிறேன். நாங்கள் பிள்ளைகளை கேட்டதெல்லாம் ஊழியத்துக்கு தான் கேட்டோம். ஊழியத்தில் எவ்வளோ கேவலம் இருக்குது, எவ்வளோ அவமானம் இருக்குது, அதனால் வர்ற மகிமை என்ன இருக்குன்னு நல்லா தெரியும். அவரோடு பாடுபட்டு அவரோடு ஆளுகை செய்வோம்.
எத்தனை மக்கள் நான் ஊழியத்தில் வந்த நாட்களில் இந்த ஊருக்குள்ள அக்கா மடத்துக்குள்ள வந்திருக்கு, எத்தனை கிண்டல் கேலி, எவ்வளோ பரிகாசத்தை பார்த்துருக்குறோம். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கு பிறகு நமக்கு வர்றதுலாம் நித்திய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லலாமா? அர்ப்பணிக்கும். தேவன் அவருடைய மகிமையினால் உங்களை என்னையை நிரப்பணும்னா அர்ப்பணிப்பில் தான் மகிமையை பார்க்க முடியும். அர்ப்பணிப்பு இல்லாமல் மகிமையை பார்க்க முடியாது. சொல்லுங்க, விளங்குதா? அர்ப்பணிக்கணும். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்காம அர்ப்பணிக்காமல் விட்டுருக்கீங்களா? அது நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? அவ்வளவு நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, நல்லாவே இல்லை, சரியா இல்லை. ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்தா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, ரெண்டாவது தேவ ஆலயத்தின் மகிமை வந்ததுக்கு காரணம் ரெண்டாவது என்னன்னா, தாவீது அந்த இடத்துக்கு விளக்கரையும் செலுத்தினான். தாவீது அந்த இடத்துக்கு என்ன செஞ்சான்? விளக்கரையும். பிரைஸ் எல்லாம் விளக்கரையும் செலுத்தினான். எவ்வளவு செலுத்தினா சொல்லுங்க? 600 சேக்கால். 600னா 600. ஒரு பவுனுக்கு, ஒரு கிலோவுக்கு எத்தனை பவுன் வருதுன்னு பார்த்துக்குங்க. அல்லேலூயா. ஒரு 6-7 கிலோ தங்கத்தை என்ன செஞ்சுருக்கிறான்? நிறுத்து கொடுத்துருக்குறான். அல்லேலூயா. ஆமாம். நம்ம ஒரு ஆலயம் கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், வீட்டில் இப்படி வேலை இருக்குது, இப்படி பொருள் வாங்கணும்னு சொன்னால் ஒரு குண்டு கம்மலை கூட ஒன்று செய்ய மாட்டேங்குதுங்க, கொடுக்க மாட்டேங்குதுங்க. இவ்வளவு கஞ்சாம்பட்டி கூட்டமாக என்ன செய்யுது தேவ ஜனங்க இப்போ இருக்கு. அல்லேலூயா. கிரயம் செலுத்தினான். அந்த இடத்த அவன் சும்மா வாங்கிக்கணும்னு சொன்னான். ராஜாவே நீங்க சும்மா எடுத்துக்கங்க. ஆமே. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 24-25 படிங்க. காலை கை போட்டு கொண்டக்கூடாது, கவனமா இருக்கணும். தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி பாருங்க. பின்பு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படி அல்ல, இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஒர்னானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். அந்த ஒர்னான் சொல்றான், ஐயா ராஜா நீங்க எடுத்துக்குங்க இடத்த, நான் பழிக்க அதாவது மாடு தர்றேன், ஆடு தர்றேன், விரவு தர்றேன், எல்லாம் ஏர் கலப்பையெல்லாம் உடைச்சு நீங்க சமையல் பண்ணுங்க, பழி செலுத்துங்கன்னு சொல்றேன். அப்படி அல்ல, அந்த இடத்துக்கு உண்டான என்ன கிரயமோ அதை நான் செலுத்தி அந்த இடத்தை நான் என்ன செய்யணும்? ஒன்னிடத்துல வாங்கணும். சும்மா அந்த இடத்த வாங்க மாட்டேன். நிறைய பேருக்கு என்னன்னா கிரயம் செலுத்துறதில்ல. கிரயம் தெரியுதா? கிரயம் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கிரயம் செலுத்தணுமையா? அப்பந்தான் விலையேறப்பட்ட மகிமையை ருசிக்க முடியும். தாவீது அந்த இடத்திற்கு 600 சேக்கால் நிறை பொண்ணை என்ன செஞ்சான்? நிறுத்து கொடுத்து அதுல பலிபீடம் கட்டி அங்கே ஜெபம் பண்ணான். அங்க வாதை நிறுத்தப்பட்டது. கிரயம் செலுத்தணும். புரியுதா? நம்முடைய ஆவி ஆத்மாவை கிரயம் செலுத்தணும். நம்ம அந்தரங்க வாழ்க்கையை கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்தணும். கர்த்தருக்கென்று கிரயம் செலுத்தணும். நம்முடைய முழு இருதயத்தோட. ஆமென். கர்த்தருக்கென்று கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்தாம சும்மா வாங்கலாம்னு
சும்மா தேவ மகிமையை ஆசீர்வாதத்தை வாங்கலாம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆண்டவருக்கு தசம பாகம் காணிக்கையை கிரயம் செலுத்தணும், கிரயம் செலுத்தணும். அதிகால நேரத்தை, ஜெப நேரத்தை கிரயம் செலுத்தணும். வேத வாசிக்கிறத, வேத வாசிப்பு நேரத்தை கிரயம் செலுத்தணும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்கா ஜெபிக்கணும். கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து பைபிள் படிக்கணும். அடுத்தது ஆண்டவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதுல ஆர்வமா இருக்கணும். கரையம் செலுத்தாம, ஒன்றும் செலுத்தாம ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. கரையம் செலுத்தினான் தாவீது. கரையம் செலுத்தி அந்த இடத்துல கர்த்தருக்கென்று என்ன செஞ்சான்? பலிபீடம் கட்டினான். பலிபீடம் கட்டி சர்வாங்க தகன பலிகள். டேய் தம்பி நேரம் உட்காரு. கிரயம் செலுத்தணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும். யோசேப்பு கிரயம் செலுத்தினான். தன் மாம்ச இச்சையை விட்டு ஓடுனான். சொல்லுங்க அல்லேலூயா. கிரயம் செலுத்தினான். ஒவ்வொருத்தரும் அதிகால நேரத்தை, தூக்க நேரத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். முழிச்சிருந்து ஜெபம் பண்ணணும். இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. திருவிருந்து ஆராதனைக்கு வெள்ளை ட்ரெஸ் போடுன்னு வாங்கன்னு சொன்னால் இன்னும் நீ கிரயமே செலுத்தலையே, எப்படி மகிமையை அனுபவிப்ப? எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவ? இன்னும் மினுக்கிற கூட்டமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. லேசாக தலையை குனிஞ்சுக்கிட்டு சிரிச்சாவெல்லாம் கதை நடக்காது. தேவனுடைய மகிமை உங்களை நடத்தணும்னா கிரயம் செலுத்தணும். அல்லேலூயா. ஆமென். ஆடம்பர ஜீவியங்களை கிரயம் செலுத்தணும். அப்படி செலுத்தினா ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். உங்களை தொடர்ந்து வருகிற வாதை நிறுத்தப்படும். கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியே எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கைதடி சொல்லுவோம். கிரயம் செலுத்தணும். சும்மா அவ்வளோ ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியாது. மூன்றாவது பார்ப்பேன், வேகமாக பார்த்துட்டு நான் கொஞ்சம் வேகமாக முடிச்சிருவேன். ஆமாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை, மூன்றாவது என்ன தெரியுமா? சமாதான புருஷனா புருஷியா இருக்கணும். இப்போ தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு ஆலயம் என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. ஆலயம் நீ என்ன செய்யக்கூடாது? எனக்கு கட்டக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. நீ அநேக யுத்தம் பண்ணி ரத்தத்தை அதிகமாக சிந்திட்ட. ரத்தத்தை அதிகமாக சிந்திட்ட. உன் கை ரத்த கரை படிஞ்சிருக்கு. அல்லையா சொல்லுங்க. அதனால நீ எனக்கு என்ன செய்யக்கூடாது? உன்னுடைய கற்ப பிறப்பாகிய ஒரு குமாரன் பிறப்பான். அவன் சமாதான புருஷனாக இருப்பான். அவன் காலத்தில் யுத்தம் இல்லாமல் தேசத்தை நான் என்ன செய்வேன்? அமைதலாக நடத்துவேன். அந்த சமாதான புருஷன் எனக்கு ஆலயம் கட்டுவான். நல்லா கவனிங்க. தாவீது யாரு? ஆலயம் கட்ட நினைச்சான். தேவ மகிமையை பார்க்க நினைச்சான். ஆனால் பார்க்க முடியலை, அனுபவிக்க முடியலை. ரொம்ப அனுபவிக்க முடியலை. கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சாருன்னு வைங்க. ஏன் ஆலயத்தை ஆண்டவர் கட்டக்கூடாதுன்னு சொன்னால், நீ நிறையா யுத்தம் என்ன செஞ்சிட்ட? பண்ணிட்ட. நிறையா ரத்தம் சிந்திட்ட. அதனால நீ எனக்கு என்ன செய்யக்கூடாது? ஆலயம் கட்டக்கூடாது. உன் கற்ப பிறப்பாகி உன் குமாரன் எனக்கு ஆலயம் கட்டுவான். அவன் சமாதான புருஷனாக என்ன செய்வான்? இருப்பான். கரங்களை தட்டி சொல்லுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, சமாதானமாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நம்ம சபையை கொண்டு எழுப்புதல் வரணுமா? சொல்லுங்க. ஊழியக்காரன் சமாதான புருஷனாக இருக்கணும். குடும்பம் சமாதானமாக இருக்கணும்.
சபை சமாதானமாக இருக்கு. சபைக்குள்ள சமாதானம் ரொம்ப முக்கியம். கள்ள சமாதானம் போடுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிற கூடாது. நல்லா கழுத்தை நேரம் வைங்க, நிலை தலையை நேரம் வைங்க. சமாதான சபையாக இருக்கணும், சமாதான குடும்பமாக இருக்கணும். குடும்பத்தில் சின்ன ஒரு குறை வந்தாலும் பானை சட்டி அள்ளி வீசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு புரணி பேசிக்கிட்டு இங்கே வந்துலாம் நாக்க நீட்டி நன்மையெல்லாம் எடுக்கக்கூடாது. சமாதானமாக இருக்கணும். கொஞ்சம் தொழில் குறைஞ்சி வந்துருச்சுன்னா ஆமேன் அத்தான்னு சொன்ன வாயி ஆத்தான்னு சொன்ன வாயி என்ன ஆகுது? இளவு கழுதை எண்ணத்தை கொண்டு வந்திய உங்க பாக்கெட்டை காட்டுங்க. இப்படி சமாதானம் இல்லாம தேவனுடைய மகிமை அனுபவிக்க முடியாது. சமாதான புருஷனா இருக்கணும், சமாதான புருஷியா இருக்கணும். ஆமா, தாவீது ஆலயத்தை கட்ட விடல ஆண்டவர், கட்டின ஆலயத்தை பார்க்கவும் விடல. ஆனா சாலமோன் ராஜா சாலோம் என்றால் சமாதான புருஷனா இருந்தான், சமாதானத்தின் மனுஷனா இருந்தான். அல்லேலூயா. அப்படி இருந்தனால இங்க பாருங்க, அவனுக்கு ஜனங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆண்டவர். சாலமோனுக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஜனங்களை ஏற்படுத்தினார். இப்ப சண்டை நடக்குது பாருங்க, லெபனானுக்கும் இஸ்ரவேலுக்கு நடக்குது சண்டை. அந்த லெபனான் தான் லீபனோன். அந்த லெபனான் தான் என்னது? லீபனோன். அங்க இருந்த ராஜா ஈராம் ராஜா. உடனே சாலமோன் ராஜா அங்கிருந்து ஆள் அனுப்புறான். ஐயா, என் தகப்பனாகிய தாவீதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. அவர் அநேக யுத்தங்களை பண்ணி ரத்தம் சிந்தினதுனால என் தகப்பனை ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ நான் அவருடைய கற்ப பிறப்பாகிய நான் அரசாட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. அதனால் நான் கர்த்தருக்கென்று ஆலயம் கட்டணும். உங்கள் தேசத்தில் இருந்து என்ன செய்யுங்க? மரங்களை அனுப்புங்க. கேதுரு மரங்களை என்ன செய்யுங்க? அனுப்புங்க. கல் தச்சரை அனுப்புங்க, நிபுணர்களை அனுப்புங்கன்னு சொன்ன உடனே ஈராம் ராஜா இங்கே பாருங்க, அப்படியே அங்கே இருந்து தேசத்தில் இருந்து லீபனோன் மரங்களை அப்படியே கடலில் தெப்பமாக கட்டி கடல் வழியாக கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் இறக்குறாங்க. ஈராம் ராஜா தன்னுடைய வேலை ஆட்களெல்லாம் அனுப்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு உறுதுணையாக வந்தான். ஜனங்கள் எல்லாரும் சாலமோனோடு ஒத்து உழைச்சாங்க. சமாதானம் இருக்கிற சபை, சமாதானம் இருக்கிற குடும்பம் அது கட்டி எழுப்பப்படும். ஆமென். ஆராதனை முடிஞ்ச உடனே யார்கிட்டையும் பேசாம சமாதானம் பண்ணாம டசுக்கு டுசுக்குன்னு ஓடுனா அந்த சபையும் உருப்படாது, நீனும் உருப்பட மாட்ட, குடும்பமும் உருப்படாது. அல்லேலூயா வரமாண்டுக்குதே. சொல்லுங்க அல்லேலூயா. சமாதான புருஷனா இருந்தான் சாலமோன். ஆலயம் என்ன செய்யப்பட்டுச்சு? கட்டப்பட்டுச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. சமாதானம். ஆமென். உலகத்துக்கு தலையும் கர்த்தருக்கு வாளுமா நம்ம இருக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். கடைக்காரில் சண்டையும், வீட்டில் சண்டையும், வேலை ஸ்தலத்தில் சண்டையும், அங்கே கொஞ்சம் கெட்ட வார்த்தையும், அங்கே கொஞ்சம் புழுவனி வேலையை பார்த்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து சமாதான புருஷனை போல புருஷியை போல இருந்தோம்னா நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தேவ மகிமையை அனுபவிக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் சாலமோன் ஆலயம் கட்டி அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது தேவ மகிமை என்ன செஞ்சது? இறங்க. சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? இப்போ புரியுதா? சமாதானம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. காலு கழுவி நாம் திருவிருந்து எடுப்போம். நல்ல ஆண்டுடைய பிள்ளைகள்
காலு கழுவுறதுக்கு முன்னாடி எல்லாரும் எழுந்து நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? நல்லா சொல்லணும். எப்படி சொல்லணும்? பிரைஸ் தி லார்ட், தேவனுக்கு மகிமை, பார்க்காத பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா எந்திரிச்சு நின்று சகோதரமார்கள் முன்னே இருக்கிறவங்க பின்னாடி போகணும், முன்னே இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வரணும். சகோதரிகள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து அதுக்கு பிறகு வந்து உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். சமாதானத்தை நதி போல பாய விடணும். நதி போல என்ன செய்யணும்? பாய விடணும். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் நம்மை சமாதான புருஷர்களா சமாதான புருஷிகளா இருக்க நம்மளை அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். மேன்மையான ஆசீர்வாதம் வேணுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் கையை வசதி சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம், அந்த மகிமை நான் இந்த அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன். நான் முழங்கால் போடும்போது, நான் போகும்போது, வரும்போது அந்த மகிமையை உணர்ந்து தான் ஆண்டவர் நடத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? அவர் சத்தத்தை கேட்கிற அனுபவம். சபையில் யாரு கத்துறா? ஆவியானவர் பெருமூச்சு விட்டு கத்துறார். உங்களை திட்டணும், உங்களை பேசணும்னு எனக்கு ஆசை இல்லை, இந்த சபைக்கும் ஆசை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லேலூயா மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நாலாவதாக ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் ஒரு மனதை கட்டளையிட்டார். ஒரு மனதை கட்டளையிட்டார். தீவில் எழுப்புதல் வேணுமா? இந்தியாவில் எழுப்புதல் வேணுமா? தமிழ்நாட்டில் எழுப்புதல் வேணுமா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் எழுப்புதல் வேணுமா? ஒரு குடும்பம் மேன்மைப்படணுமா? ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒரு மனம் ரொம்ப முக்கியம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனம் இருந்ததுனால அங்கே மகிமையின் மேகம் என்ன செஞ்சது? இறங்கி வந்தது. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி. எப்படி? கவனிங்க ஐயா. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தம்னா ஒருமனப்பட்டு கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆமென். ஒருமனப்பட்டு ஏக சத்தமா ஒரே மாதிரி. இப்போ நம்ம அல்லேலூயா சொன்னா 100க்கு 80 பேர் தான் சொல்றோம். 20 பேருடைய வாய் என்ன செய்ய மாட்டேங்குது? ஆன்னு சொல்லுது. அல்லேலூயான்னு என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டேன். ஒருமனப்பட்டு ஏக சத்தமா ஆர்ப்பரிச்சாங்க. அடுத்தது கவனிங்க. ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அல்லேலூயா. 160 ஆசாரியர்கள் இருந்தாங்களாம். 160 ஆசாரிகள் தேவ ஊழியக்காரங்க நின்று இங்க பாருங்க பூரிகை எக்காலத்தை ஊதி ஆண்டவரை ஒருமனப்பட்டு துதிச்சாங்களாம். அதனால தான் சபை கூடி வருதல சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு பல வருமானம் வரலாம், வேலை வரலாம், கரையை செலுத்தணும்.
ஞாயிற்றுக்கிழமை வருமானத்தை தேடுறதை விட்டு கர்த்தருக்கு முக்கியத்துவம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கிரயம் செலுத்தணும் அந்த நாளை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருமனப்பட்டு அவர்கள் பூரிகளை ஊதி ஏகமா துதிக்கும் போது கர்த்தருடைய வீடு என்ன செஞ்சது? மேகத்தினால் நிறைந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். முதலாவது கவனிங்க, மேகம் என்பது அதாவது பரிசுத்த ஆவியினுடைய மென்மையை குறிக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய மென்மை. இப்போ 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சாலமோன் ராஜா ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது? அதே அந்த 2 நாளாகமத்தில் தான் அங்கே 7ஆம் அதிகாரம் 2:1-2 படிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது இதெல்லாம் இப்போ என்ன இறங்குது? முதல்ல மேகம் இறங்கிச்சு. 2வது இப்போ என்ன இறங்குது? அக்கினி. இங்க பாருங்க, மேகம்னு சொல்றது பரிசுத்த ஆவியானவருடைய மென்மை, இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம், இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக சுபாவம். அக்கினின்னு சொல்றது பிதாவாய தேவனுடைய சுபாவம். பிதாவாய தேவனுடைய சுபாவம். கழுகுக்கு அடையாளம். இயேசு புறாவின் வடிவில் ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். அக்கினின்னு சொல்றது இங்க பாருங்க, அக்கினி வானம் என்ன செஞ்சது? ஆலயத்தை நிரப்பிட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. இது எதுக்கு தெரியுமா? சாபத்தை சுட்டரிக்கிறதுக்கு, பில்லி சூனியத்தை சுட்டரிக்கிறதுக்கு, தரித்திரத்தை சுட்டரிக்கிறதுக்கு, நம்முடைய ஜென்ம பாவங்களை சுட்டரிக்கிறதுக்கு. இப்போ படிங்க, தொடர்ந்து படிங்க. இப்போ வாசிங்க. இப்போ 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி கவனிங்க, சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்து தான். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? முதல்ல பரிசுத்த ஆவிங்கிற மென்மையை பெற்றுக்கொள்ளணும். 2வது விடாப்பிடியா ஜெபம் பண்ணி வேத வாசிச்சு ஆண்டவருக்குள்ள நம்ம பலப்பட்டு இங்க பாருங்க அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இங்க பாருங்க ஆலமரத்தாவி, புளிய மரத்தாவி, அந்தகார வல்லமைகளை சுட்டரிக்கிற ஆவியானவர். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் பத்தியெல்லாம். ஆமா, யோவான் தண்ணீர்னால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இன்னும் சில நாளைக்கு பிறகு நீங்க ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதான் பிசாசுகளை ஓட்டுறது, நோய்களை சுகமாக்குறது. ஆமென். தீமைகளை, அந்தகார இருளின் வல்லமைகளை ஜெயிக்கிறது. நீ ஜெபம் பண்ணும்போது அந்த அக்கினியை நீங்க உணரணும். அந்த அக்கினி அபிஷேகம் உங்களை நிரப்பணும். அதுக்கு தான் 4 பாயிண்ட் பார்த்தோம். 1, நாம நம்மளை சர்வாங்கமா ஒப்பு கொடுக்கணும். முழங்கால் படிக்கணும். எல்லாரும் சர்வாங்கமா ஒப்பு கொடுக்கணும். நமக்கு பிரியமான காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாததை சர்வாங்கமா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் பலிபீடத்தில் இன்னைக்கு வைக்கணும். தேவனுடைய மகிமை நம்மளை நிரப்பணும். 2வதாக ஆமென், பாருங்க, ஆலயம் கட்ட இடத்தை கிரயம் செலுத்தி வாங்கினா அந்த இடத்துல தேவ மகிமை இறங்கி வந்தது. தேவ பிள்ளையே, நீ கிரயம் செலுத்துறியா? கர்த்தருக்கென்று உன்னை ஒப்பு கொடுக்குறியா? அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறீங்களா? 4 மணி, 3 மணி, 4:30 மணிக்கெல்லாம் தேவ சமூகத்தில் நான் எழுந்திருப்பேன். அந்த தூக்கத்தை இன்றைக்கு செலுத்துகிறேன் கிரயமா. கிரயம் செலுத்தி வாங்கினா அதில் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தினான்.
ஆமை சங்கார தூதன் தன் பட்டயத்தை மேலே எடுத்துக்கொண்டான். தேசம் வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. சாத்தானுடைய சோதனைக்கு தேசம் தப்பியது. மூன்றாவதாக நாம் சமாதான புருஷர்களா புருஷிகளா இருக்க வேண்டும். ஐயா, சமாதானம் ரொம்ப முக்கியம் ஐயா. உங்கள் வைராக்கியம்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போவாது. அம்மா, சமாதானம் ரொம்ப முக்கியம். சமாதானம் பண்ணுனா கிரீடம் வரும். சமாதானம் பண்ணனா கிரீடம் நமக்கு கிடைக்காது. சாலமோன் சமாதான புருஷனா இருந்தான். அவன் காலத்தில் யுத்தமே கிடையாது. அவன் காலத்தில் யுத்தமே கிடையாது. அங்கிட்டு பாருங்க. அல்லேலூயா. யுத்தமில்லாத ஒரு ஆட்சி செஞ்சான் சாலமோன். சாலமோன் காலம் முடியும் போது அவன் மகனுடைய காலம் வந்துச்சு. ரெகபோயாம் காலம் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அவன் ஏன் அவன் காலத்தில் ரெகபோயாம் காலத்தில் யுத்தம் ஆரம்பிச்சது ஏன் தெரியுமா? அவன் முதியோருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாம அவனோடு கூட விளையாட்டுத்தரமான வாலிபர்களுடைய ஆலோசனை கீழ்ப்படிஞ்சான். தேசம் உடைஞ்சு அல்லேலூயா துண்டு துண்டா போனது. சமாதானமாக இருந்தா நீங்கள் கர்த்தர் கொடுத்த சபையும் வளரும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் பண்ணுற தொழில் வாழ்வாதாரம் எல்லாத்துலேயும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த உபதேசம் உங்களுக்கு ஓரளவு ஏற்றுக்கொள்ள முடிஞ்சா ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அசால்ட்டாக இருந்து ஏனோ தானோன்னு இருந்தால் அது நமக்கு மேன்மை கிடையாது. இன்னைக்கு கடலில் வாசல் அடைக்கப்படுறதுக்கு காரணம் ஒன்று, சபை மக்களுடைய கீழ்ப்படியாமல் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழாமல் இருக்கிறதுனால நம்ம நிமித்தம் தேசம் என்ன செய்கிறது? தொழில்கள் வாழ்வாதாரம் என்ன செய்கிறது? பாதிக்கப்படுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. சமாதானம். எல்லாரும் எழுந்திருப்போமா? சமாதானம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. சமாதான புருஷர்களா இருங்க. சொல்லுங்க. எந்திங்கன்னு சொன்னோன்னு இல்லை, அப்படியே லபக்குன்னு உட்காந்துருக்கீங்களே, எந்திங்களா. சமாதானம். ஏசப்பா பகையை சிலுவையினால கொன்று அதனால இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையான் என்ற நடுச்சுவரை ஒட்டைத்தார் ஆண்டவர், தகர்த்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமா சாத்தான நம்ம காலில் போட்டு நசுக்குவாராக. உராபாலாமா தீராபாலாபாலாபா துராபாலாபாலாபா ரிமாக்கரபாலாபா ரிமாக்கரபா தீரபாலாபாலா உதரபாலாபாலாபாலா. ஒருவன் கர்த்தருக்கு பிரியமா நடந்தா அவன் சத்துருக்களும் அவனோடு வந்து சிநேகமாவான். நீங்க எத்தனை பேர்லாம் கர்த்தருக்கு பிரியமா நடக்க போறீங்க? அங்கே எங்க பாருங்க, ஆசாரியர்கள் 120 பேர் ஒரே மாதிரி எக்காலத்தை பிடிச்சாங்க. ஒருமனப்பட்டு பூரிகளை ஊதுனாங்க. தேவனுடைய வீடு மேகத்தினாலே நிரம்பியது. சாலமோன் ராஜா ஜெபம் பண்றான், அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து. நமக்கு சாலமோன் ராஜா யார் தெரியுமா? அவர்தான் இயேசு. அவர்தான் இன்றைக்கு பிதாவின் வலது பக்கத்தில் நமக்காக உட்கார்ந்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இங்க ஒரு மனப்பாடு இருந்துச்சுன்னா ஏசப்பா சொல்லுவாரு, பிதாவே என் இரத்தத்தால் மீட்கப்பட்ட என் பிள்ளைகள் சமாதானமா இருக்கிறாங்க. சாலமோன் ராஜாவில் நான் பெரியவர் சொல்றார். சாலமோன் சமாதான புருஷனா இருந்தான். பூமியிலே கல்லுனாலே ஆலயம் கட்டப்பட்டது. சாலமோனின் பெரியவர். அல்லேலூயா. நம்மளை ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். யார் யார் ஒப்பு கொடுக்கிறீங்க? கரையை செலுத்தாம
தேவ ஆசீர்வாதம் நித்தியமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கே ஒருமனப்பாடு உண்டோ, எங்கே கணவன் மனைவி ஒருமனப்பட்டிருக்கிறாங்களோ, எங்கே தகப்பன் பிள்ளை குடும்பம் ஒருமனப்பட்டிருக்கிறதோ, எங்கே சபை ஒருமனப்பட்டிருக்கிறதோ, அங்கே ஆசீர்வாதம். 2 பேர் அல்லது 3 பேர் எங்கே என் நாமத்தினால ஒருமனப்பட்டிருக்கிறாங்களோ அவர்கள் நடுவே நான் வந்து இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும், பாடுங்க. சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும் ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி. வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தாம் ஓலை பிடித்து, வெள்ளை அங்கியை சொல்லுங்க 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 ஆண்டவரே, ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்போர் சிங்காசனம் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று, ஆர்ப்பரிப்போர் சிங்காசனம் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும். நாங்க பரலோகத்துல அழகா நிக்கணும். நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல நாங்கள் ஒருமனப்பட்டு நிக்கணும். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஏன் பாட்டு படிக்க மாட்டீங்க? சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் தனிமையிலும் வறுமையிலும் நின்றவர்கள், தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள். ஓ யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும். ஹல்லேலூயா. ரபா 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 ரபா. சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில். ஹல்லேலூயா. 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லப்படுது. 1, நம்மளை ஜீவபலியா நம்ம அர்ப்பணிக்கணும்.